இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் பிப்ரவரி 7 மற்றும் 8 தேதிகளில் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு மலேசியா வருகிறார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பின் பேரில் நடைபெறும் இந்த பயணம் 2024 இரு நாடுகளும் உறவை முழுமையான வியூக பங்காளித்துவத்திற்கு உயர்த்தியதற்கு பிந்தைய முதல் சந்திப்பாகும். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். வருகையின் போது ஒரு பகுதியாக மலேசிய இந்திய வம்சாவளியினருடன் மோடி உரையாற்றுவார் என இந்திய வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் கூறிற்று. அதேபோல் தொழில் மற்றும் வணிக பிரதிநிதிகளுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். இந்தியா மலேசியா CEO மன்ற நிகழ்ச்சியும் அட்டவணையில் உள்ளது. மோடியின் இந்த பயணம் இந்தியாவின் கிழக்கு நோக்கும் கொள்கையை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருப்பது குறித்து பெருமிதம் தெரிவித்த மோடி, இந்த வருகையின் போது ஏதாவது ஒரு தமிழ் பள்ளிக்கு சிறப்பு வருகை மேற்கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளதை மறுக்க முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.